நில்லு அடி வாங்க போற நீ நில்லு. இருங்க, என்ன ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? அண்ணன் மகேஷ் மாமா பேசலன்னு அக்கா ரொம்ப கவலையா இருந்தா, அதான் பக்கெட் பிரியாணி வாங்கி சாப்பிடுவோம் கவலையெல்லாம் போயிடும்னு சொன்னா அடிக்க வரா. ரூபி, அவ சோகத்துல இருக்கா, ஆறுதலா ஏதாவது சொல்றதை விட்டுட்டு அவளை போய் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நேசிக்கிறவங்க பிரிஞ்சு போனா அது எவ்வளவு பெரிய வலியா இருக்கும்னு அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நீங்க சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆமா ஆமா, நேசிக்கிறவங்க பிரிஞ்சு போனா அதனால உண்டான வலி இன்னைய தேதிக்கு அண்ணனுக்கு தான் நல்லா தெரியும். ஏன்னா அண்ணன் நேசிக்கிற நர்மதா ஊருக்கு போயிருக்கால. குட்டி பிசாசு, நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நர்மதா போனதுல இருந்து உன் மூஞ்சில ஒரு சோகம் தெரியுது. நீ அதை மறைக்க முடியாது. உண்மையிலேயே நர்மதா பிரிவுல நீ வாடிதான் போயிருக்க. ஏய், இப்ப எதுக்கு இங்க அந்த பெங்களூர்காரி பேரை சொல்லிட்டு இருக்க? எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க போய் வேலையை பாருங்க. வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ரூபி, நீ தானே அவ பேரை சொன்ன, எதுக்காக இப்ப அவளை பத்தி பேசிட்டு இருந்த? மா, நான் தான் ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. என்னடா ஒண்ணும் இல்ல, எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இவ உன்னையும் அவளையும் சேர்த்து வச்சு பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கா, அதை நீயும் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்க. உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்கோ? மா, இவங்க வாயாடிங்க, அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க, அத போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சீரியஸா தான் எடுப்பேன் கதிர். என்ன பேசுற நீ? யாரா அவ? அவளுக்கு நம்மளுக்கு என்ன பந்தம் இருக்கு? அவ இந்த ஊருக்கு எதையோ ஆராய்ச்சி பண்ண வந்தா. அவ குடும்பம் என்னவோ, அவ பெத்தவங்க யாரோ என்ன தெரியும் நம்மளுக்கு? அவ கூட உன்னை சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்கா, கண்டிக்காம இழிச்சிட்டு இருக்க நீ. மா, நான் உனக்கு இழிச்சிக்கலாம் இல்ல, நான் கண்டிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். வேணா அவகிட்ட கேளுங்க. அவகிட்ட எதுக்கு கேட்கணும்? எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் வந்தேன். இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இன்னொரு தடவை அவளையும் இவனையும் சம்பந்தப்படுத்தி பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அம்மா, நான் ஒண்ணு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? என்ன? இல்ல, நீ எப்ப பார்த்தாலும் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் மனுஷியா இருக்க மாட்டேங்கிற அந்த டயலாக் ரொம்ப ரிப்பீட்டடா இருக்குமா? வேற ஏதாவது சொல்லுங்களேன். வெச்சுன தெரியுமா? இன்னும் சொல்ல முதல்ல. கடைசி புள்ளையாச்சுன்னு செல்லம் கொடுத்து எப்படி எப்படி வளர்ந்திருக்க பாரு. இந்த குரங்கு கூட தான் குட்டிக்காரனை போட்டு அழகா இருக்கும், அதுக்கு நான் தூக்கி கொஞ்சம் முடியாதுல்ல. அந்த மாதிரி உன்னை சின்ன வயசுல இருந்து வெளுத்திருக்கணும். ஜாகிரதையா இருந்துக்கோங்க. இது உனக்கு பிடிச்சிருக்கா? இது எப்படி இருக்கு? ஏய், இது எப்படி இருக்குன்னு பாரு. நல்லா இருக்குல்ல? ஓகேவா இருக்குமா? இது மேட்சிங்கா செட் ஆகல. அது காஞ்சிபுரம் பட்டு, அதான் லேட்டஸ்ட் டிசைன். இப்பெல்லாம் நிச்சயதார்த்தத்துக்கு பொண்ணுங்க இதான் செலக்ட் பண்றாங்க. சார், எல்லாரும் செலக்ட் பண்ற மாதிரி வர்ஷாக்கு காட்டாதீங்க. வர்ஷா நிச்சயதார்த்தத்துக்காக கட்ட போற புடவை ரொம்ப யூனிக் டிசைனா ஓகே சார். இது நல்லா இருக்குல்ல? இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கு. இத கட்டினா நீ தேவதை மாதிரி இருப்ப. உனக்கு பிடிச்சிருக்காது? இந்தா, இத மேல வச்சு காட்டு. இதே டயலாக் தான் அந்த ராஸ்கல் ரோகிணி கிட்டயும் சொன்னான். இங்கேயும் அதே சொல்றான். பாவி பாவி.
ஆண்டி, புடவை நகை இந்த மாதிரி விஷயத்துலலாம் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்டே இல்ல. உங்களுக்கு இதான் பிடிச்சிருக்குன்னா இதையே செலக்ட் பண்ணுங்க, நான் இதையே கட்டிக்கிறேன். அது கூட அம்மா, அப்ப இதே செலக்ட் பண்ணுங்க. வர்ஷாவுக்கு இது பிரமாதமா இருக்கும். எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லப்பா? ரொம்ப நல்லா இருக்குடா. நைஸ். என்னம்மா? ஓகேவா? நல்லா இருக்கு.